ஈரோட்ல நேர்களே பெரும்பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஓடை இது அந்த நீர்நிலை அப்படிங்கிற ஒரு தகுதியிலிருந்து மாறி இது இப்ப பாதை அமைக்கப்படுகிறது, அந்த நீர்நிலையுடைய தன்மையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். ஒரு பரபரப்பான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கிறது. இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த நீர்நிலையிலையும் எந்த மாதிரியான கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிக்கிறது. இதே சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், நீர்நிலையில நடக்கக்கூடிய கட்டுமானங்கள், நீர்நிலை பராமரிப்பில் பல பரபரப்பு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இது ஒரு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இதனது பரபரப்பு, இதனது முக்கியத்துவம் பெருகுகிறது. இந்த விவகாரத்தில் நாம் கோட்டை விட்டிருக்கிறோமா? ஒட்டுமொத்த ஒரு அரசியல் தளத்தில் ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாமலே இருக்கிறதா? இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கடுமையான நடவடிக்கைகளுக்கு, நீர்நிலை பராமரிப்புல ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு வழிகோலுமா, இல்ல இதுவும் கடந்து போகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய அதிமுக பிரமுகர், செய்தி தொடர்பாளர், சமூக நல வாரிய தலைவர் CR சரஸ்வதி அவர்களும், பூவுலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை குறித்து, இந்த நீர்நிலை மேலாண்மை குறித்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய முதல் பரபரப்பு தீர்ப்பா அப்படின்னா இது இல்ல. சமீபத்திலேயே கூட கடந்த ஒரு மாசத்திலேயே நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து மிக கடுமையான உத்தரவுகள்லாம் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இப்போ இந்த ஒரு மழை வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு கடுமையான ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகும். ஒரு பொது எண்ணத்துல இது பத்தின ஒரு அவேர்னஸும் அரசு நடவடிக்கையாகவும் அரசுடைய நடவடிக்கையில சீரியஸ்னஸும் பெருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து சுந்தரராஜ். ஆக்சுவலா இந்த மாதிரி பல தீர்ப்புகளை நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க கேட்டா பெரிய ஒரு கேள்விக்குறிதான். தீர்ப்பு கொடுக்கின்ற நீதிமன்றம் அதை அரசு நடைமுறைப்படுத்த செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு அப்படி அரசு செஞ்சு நினைச்சா அதோட ஒரு பைத்தியக்காரத்தன ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும், அரசிட்ட போகணும், பப்ளிக் பிரஷரை நீங்க மவுண்ட் பண்ணா மட்டுமே இந்த விஷயங்கள் நீங்க தீர்க்க முடியும். ஏன்னா நீர்நிலையை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன உயர்நீதிமன்ற கிளையே மதுரையில் ஒரு நீர்நிலை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு கம்மா. நீ இவ்வளவுத்தையும் செஞ்சுட்டு நீர்நிலை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்றது அது எப்படி அரசு சீரியஸா எடுத்துக்கும் நம்ம நிச்சயம் பார்க்கணும். ஆனால் இந்த மழைக்கும் நான் திருந்தவில்லை என்றால் இந்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் யாரும் காப்பாற்றுவதற்கு ஆள் கிடையாது. திஸ் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். நேச்சர் ஹஸ் வார்ன்ட் அஸ். இயற்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய சமிக்கையை கொடுத்து சென்றிருக்கிறது. நீங்க ஒழுங்கா இல்ல, நீங்க ஒழுங்கா இருக்கலன்னா நான் இன்னும் மோசமா வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்குது. இதை நம்ம எப்படி இதை பாடமா எடுத்து நம்ம செயல்பட போறோங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். சரஸ்வதி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இந்த விவகாரத்தில் அதிரடி உத்தரவு இது முதல் உத்தரவானா இல்ல. சமீபத்திலேயே இந்த ஒரு மோசமான பெருமழை நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புல அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும், நாங்க பல உத்தரவுகளை போட்டிருக்கோம், பல உத்தரவுகள் மீறப்பட்டிருக்குன்னு நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கிறது. இன்னும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்கிறது. இம்முறையாவது பாடம் கற்று இந்த உத்தரவையாவது இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செயல்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் வில்லோட இந்த அரசு செயல்படும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இப்பவே பாத்தீங்கன்னா பல வருடங்களாக சார் சொன்ன மாதிரி நம்ம லேக் ஏரியான்னு சொல்ற அந்த லேக்ல தான் நீங்க வள்ளுவர் கோட்டமே எழுப்பப்பட்டிருக்கு, பல வருடங்களாக இருக்கு. ஆனால் சமீபத்தில் நடைபெற இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இந்த டிசாஸ்டர் பார்க்கும்போது நிச்சயமாக இன்றைக்கு வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை எல்லாமே மாண்பு முதலமைச்சர் உத்தரவிடப்பட்டு எல்லா இடத்துலயும் இப்ப ரிவ்யூ நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, எதனாலெல்லாம் இந்த பாதிப்பு வந்தது என்பதை 3 துறை மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய கலெக்டர்ஸ் அந்த வரம்பு மீறி கட்ட பில்டிங்கை இடிக்கவே செஞ்சு ஒரு கோவிலே இன்னைக்கு வரம்பு மீறி இருக்குன்னா அது ஏன் இருந்திருக்கணும்? மழைக்கா ஏன் காத்திருக்கணும்? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாங்கிற கேள்வி இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல மிஸ்டர். பல வருடங்களாக சென்னை எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. வெளியில இருந்து வந்து அப்படி பார்த்தா நம்ம we are around the water தான். உலகமே பாத்தீங்கன்னா சுத்திலும் கடல் நடுவுல தான் இருக்கிறோம். கேள்வி இருக்குது மேடம். இவ்வளவு பேசுறாங்க, போரூர் ஏரியை ஏன் தனியாக தாராளமாக கொடுக்குறாங்க? போரூர் ஏரி ஒரு மக்களுக்கான ஒரு விஷயம். அண்ணா திமுகவை மட்டுமே சகோதர குற்றம் சொல்லி திமுக கேட்போம், காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் கேட்போம். எங்களுக்கு அரசு தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை ஆரம்பித்தது நீங்க உங்க மூலமா திமுக நம்பருக்கு சொல்லிக்கிறேன், இது திமுக அதிமுக பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையில தெளிவான செய்தி, அரசு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுக்க சிறப்பு ஆணை மற்றும் நிர்வாக ஆணை கொடுக்கப்பட்டது திமுக காலத்தில் தான். இதை 10 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலமா குறைஞ்சு, 5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலமா குறைஞ்சு 2014 வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி
முறைப்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு இருக்குது. அங்க அதிமுக அரசு ஸ்டாண்ட் தெரியுமா? அது 1932 நாங்க பட்டா போட்டு கொடுத்துருவோம். திமுக ஆட்சி காலத்துல அப்படிங்கிறீங்க 26/8/2014 ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்தக்கூடிய ஜிஓவை திமுக ஆட்சி காலத்துல போட்டாங்க. 2014 திமுக தான் ஆட்சியில இருந்தா எதுக்கு ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துறது? உயர் நீதிமன்றம் முறைப்படுத்துறது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கல்லூரி, நான் பெயரை சொல்ல விரும்பல, அவர் அந்த கல்லூரி இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, ஏன் முறைப்படுத்துறீங்க? இல்ல இல்ல மால் இருக்கு, ஏன் முறைப்படுத்தணும்? அந்த கல்லூரியை பார்க்க சொல்லுங்க, எப்படி பார்க்க சொல்லுங்க. நாங்க அவங்கள அவங்க கோர்ட்ல போய் நிறுத்தி வச்சிருக்காங்க, நாங்க இடிச்சோம். அந்த கல்லூரி நீங்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி இருக்காங்க. தெரியும் எனக்கு. அந்த கல்லூரியில 3 பில்டிங் எக்ஸ்ட்ரா கட்டிருக்காங்க. அது கோர்ட்ல போய் அவங்க ஸ்டே வாங்கி இருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அரசு நடவடிக்கை எடுத்தாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது அதை மீறி நாங்க போய் இடிக்க, கோர்ட்ல இருக்குல்ல, கோர்ட் தீர்ப்பு வரத நாங்க இடிக்கிறோம். கோர்ட்ல தீர்ப்பு இருக்குது. புது பில்டிங்கை கட்ட அனுமதிச்சது யாரு? இல்ல இன்னைக்கு நாங்க போய் கேட்டா என்ன சொல்றாங்க? கோர்ட் இருக்கிறது, கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும், நாங்க எடுக்கிறோம். திமுக ஆட்சி காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதிமுக இதுல வந்து இன்னைக்கு கரையோரங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வேற பகுதியில மாற்றணும் முதலமைச்சர் சொல்றாங்க, அறிவிப்பு வெளியிடுறாங்க. உடனே கட்சிகள் வந்து ஊரை விட்டு அகற்ற திட்டம் அப்படின்னு. இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து ஒரு அரசு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட இந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் சஸ்டைனபிளா இன்னைக்கு அதை வைத்து ஒரு அரசியல் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படக்கூடாது அப்படிங்கறது வெவ்வேறு யூஃபெமிசத்தோட நீங்க ஜாதி அமைப்புகளை வேற கொண்டு வந்து நீங்க சொல்றது ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் ஏழ்மையில கூட மக்களை தூக்கி அதுவும் இல்லன்னு சொல்ல கண்ணகி நகர்லயும் செம்மஞ்சேரியில கொண்டு போட சொன்னது யாரு? என்ன சட்டம் இருக்குது? முக்கியம் உங்களுக்கு 300 ஏக்கருக்கு கால்ஃப் கோர்ஸ் மவுண்ட் ரோட்ல யார் கொடுத்தா? எல்லாமே வேணுங்க, நாட்டுல இண்டஸ்ட்ரி வேணும், விளையாட்டு மைதானம் வேணும், எல்லாமே வேணும். கோர்ஸ் வேணும்னு யாரு கோர்ஸ் போய் நீங்க எங்க அப்ப நீங்க விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டாம். இல்ல இல்ல நாட்டுல விளையாட்டே வேண்டாம். ஜவஹர்லால் சேர்த்து நீங்க எடுங்க நாங்க சொல்ல. ஜவஹர்லால் இண்டோர் நீங்க ஊருக்கு வெளியே போய் போறது யார் வேணாம் நீங்களே சொன்னீங்க. கோர்ட் உட்பட பல இடங்கள் நீர்நிலைகளா இருந்த பகுதியில் இருக்கு, நீர்நிலைகளை கூட டீக்ளாசிஃபை பண்ணி நீர்நிலைங்கிற தகுதியை எழுந்துருச்சுன்னு பல அரசுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இந்த நிலை மாறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மழை பாதிப்புகள் போக இன்னொரு சில மாதங்கள் போக இதுல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேலைக்கு போறவங்க இன்னைக்கு இங்க இருந்து அரக்கோணம் செங்கல்பட்டு போய் வேலைக்கு மக்கள் வந்து வெளியே தான் சொல்றீங்களா? எங்க ஏதாவது ஒரு டீனங்களை எத்தனை பில்டிங் இருக்க சொல்லி கோர்ட் ரூல் போட்டு இடிச்சு காமிச்சீங்க. ஒரு காலத்துல வீடு சொல்லுது எங்க மக்கள் இருக்காங்களோ அது 3 கிலோமீட்டர் ரீஹாபிலிட்டேட் பண்ணும். இன்னைக்கு சென்னை மக்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் மக்கள் எங்க ரீஹாபிலிட்டேட் பண்ண சட்டம் சொல்லுங்க. சட்டம் சொல்லுங்க எல்லாரையும் அது எப்படி உங்களுக்கு ஆக்கிரமிப்பு ஆற்று உங்க கண்ணுக்கு ஊர்ல வெளியில கொண்டு போய் அங்க வீடு கட்டுவீங்களா? விஷயம் கிடையாது. பிரச்சனை திசை திருப்புறீங்க, சொல்யூஷன் இல்ல. நீங்க திசை திருப்புறீங்க பிரச்சனையை. ஒரு கமர்ஷியல் பில்டிங் இடிக்க முடியாதா? கமர்ஷியல் பில்டிங் இடிக்க முடியாதா? ஆற்றங்கரை ஓரமா வாழக்கூடிய அவன் பிளம்பரா, எலக்ட்ரிஷியனா, இங்க வைப்பீங்க, இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் செங்கல்பட்டுல வைப்பீங்க, கேட்பீங்க இங்க இருந்து வேலைக்கு அங்க போயிட்டு வரணுமா? இவங்க வேலைக்கு அவ்வளவு தூரம் போகணுமா? அப்ப கேட்க மாட்டீங்களா? அங்க வாழக்கூடிய மக்கள் யாரும் போட்டு இங்க இருந்து வேலை பார்க்கறதும் இங்க வேலை பார்க்கறதும்
பார்க்கப்படணும் அப்படிங்கறதாங்க ஒண்ணுதான். சென்னை சிட்டியை விட்டு வெளியில போனா அப்ப போய் வேலை பார்க்க போறாங்க. நீங்க யாரு நீங்க இஷ்யூவை மாத்துறீங்க. நீங்க தவறான இஷ்யூ நான் கேட்க வரும்போது நீதிமன்றம் இப்படி பண்ணாதீங்க, நீர்நிலைகளா பராமரிங்க, டீகிளாசிஃபை செய்யும் பொழுது அதை காக்க முடியுமா, மீண்டும் அதை வந்து நீர்நிலையா திருப்ப முடியுமாங்கிறத பாருங்க அப்படின்னு உத்தரவுகளை கொடுத்திருக்கு. இப்படி முறைப்படுத்தாதீங்கன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதை மீறி திமுக அரசோ அதிமுக அரசோ 2014 முறைப்படுத்தினது உண்மையா இல்லையா? எங்களுடைய உத்தரவுகளை மீறி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி முறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? என்ன பண்றது? நீங்க இங்க இருக்கவங்களை கொண்டு போய் அங்க வைக்காதீங்க, அங்க இருக்கவங்களை கொண்டு வந்து இங்க வைக்காதீங்க, இங்க இருந்து அங்க. ஒரு விஷயம் இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை கமர்ஷியல் பில்டிங் கோட் சொல்லிருக்கு, ஒரு பில்டிங் இடிச்சு காமிங்க, எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, எத்தனை உயிர்கள் வாழ்றாங்க, அங்க மக்கள் இல்லையா, அங்க மக்கள் இல்லையா, பாரத மக்கள் இல்லையா, அப்ப இதெல்லாம் கொண்டு போய் செங்கல்பட்டுல வச்சிருவோம். நீங்க என்ன கேப்பீங்க? இங்க இருந்து செங்கல்பட்டுல ஆக்கிரமிப்புனா உங்களுக்கு கேட்க மாட்டீங்களா? எத்தனை முறை இப்ப 3 மாசம் முன்னாடி போரூர் ஏரி வந்து அந்த தனியார் சொந்தம் சொல்றாங்க. அது ஒரு டிஸ்பாரிட்டி இருக்க கூடாதுங்க. பொதுவாவே இந்த ஆக்கிரமிப்பு விவகாரத்துல எந்த ஆக்கிரமிப்பு என்ன சொல்றாரு? சிட்டில எல்லாரும் வேலைக்கு வைங்க, கமர்ஷியல்ல கொண்டு போய் வெளியில அவருக்கு கமர்ஷியல்ல வெளியில வச்சா அவங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த வேலைக்காக இங்க இருந்து இவ்வளவு போறோம், அவன் கமர்ஷியல் வேலை பார்க்க முடியும், வேலை பார்த்தா தானே சம்பாதிக்க முடியும். வெளிய வைங்க 200 ஏக்கர் 300 ஏக்கர் யாரு கேட்டா இல்ல அது வந்து ஒரு இருக்கிறது நீங்க வந்து அரசு இடம் அது கவர்மெண்ட் லேண்ட், ஒரு தனி எல்லாமே நம்ம நாட்டுக்கு வேணும், இண்டஸ்ட்ரி வேணும், விளையாட்டு கவர்மெண்ட் லேண்ட், அது அரசு நிலம், அது அரசு நிலம் 200 ஏக்கர் நிலம் மவுண்டோட ஒட்டி இருக்கு. எத்தனை மக்கள் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கு. ஆமா இருக்குது, அரசு ஒரு தனியார் கிளப்புக்கு நீங்க கொடுப்பீங்க, அந்த மக்கள் கொடுக்க மாட்டீங்க. காலத்துல இருந்து இருக்குங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு நாள் ரூல மாத்த முடியாது. பிரிட்டிஷ் காலத்துல ஆர்டர் பிளீஸ் அவருடைய பார்வை விட்டுருங்க. கோர்ட் இப்படி நீர்நிலைகளா பராமரிக்கப்படணும், அதை காக்கணும், அதை முறைப்படுத்தி ஜியோ போடக்கூடாது, எங்களுடைய ஆர்டரை பின்பற்றணும், இந்த நடைமுறை பின்பற்றணும் அப்படின்னு சில மாதங்கள் முன்பாக வரைக்கும் சொல்லியிருக்கிறது. பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கிறது. லக்ஷ்மண் வழக்கோ, சமீபத்திய வழக்கோ, பல வழக்குகள்ல டி.கே. சண்முகம் வழக்கோ, அதுல அரசாங்கம் கோர்ட் உத்தரவை அரசாங்கம் ஏற்றிருக்கக்கூடிய 2007 சட்டமோ 1905 சட்டமோ அதை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கடைபிடித்திருந்தாலே இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஒரு தேர்தலுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கணும். இன்னைக்கு சிஎம்டி எல்லாம் மிக தெளிவா இருக்காங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் எல்லாம் வாங்க முடியாது. ரெண்டாவது சிஎம்டியோட மேப் பாருங்க, 2006ல அவங்களுடைய பிளான பாருங்க, 2026ல பாருங்க, அவங்களுடைய பிளான் படியே பல நீர்நிலைகள் காணாம போயிடும் 2026. ஹரி அதுதான் சொல்ல வர, இந்த தீவிரம் இப்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுற அரசு. Why wait for a disaster? It's not a question of disaster. இதை அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல பிரச்சனைகள் பல முறை கோர்ட்டு சொன்ன பிறகு பல நடவடிக்கையை நான் ஆணித்தரமா செய்வங்க ஒத்துக்கணுங்கிறது எங்களுக்கு இல்ல, ஆணித்தரமா எங்களோட அரசு நடவடிக்கை எடுக்குது. டி.கே. சண்முகம் வழக்குல சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி கோர்ட் எங்களுடைய உத்தரவை நீர்நிலை பராமரிப்பு குறித்து, நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து இந்த அரசாங்கமோ முந்தைய அரசாங்கமோ செயல்படுத்தன்னு சொன்னது உண்மையா இல்லையா? இந்த பெருமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா செயல்படுத்தலன்னு உத்தரவு அவங்க கோர்ட்ல சொல்லி இருக்கலாம். ஆனால் நாங்கள் செயல்படுத்துறோம், நாங்க கணக்கு எடுக்கிறோம். 2005 மழை வந்த போது, 2005 பிரச்சனை வந்த போது அன்றைக்கே மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அந்த ஆத்தங்கூர் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நாங்க வீடு கொடுத்தோம். மறுபடியும் அவங்க வந்து வீடு போடும்போது என்ன பண்ணுவீங்க? கேட்டா வாழ்வாதாரம் ஆத்து பக்கத்துல ஆத்தை ஒட்டி வீடுகள் இருந்தாலே பாதி அது மட்டும் இல்ல, அரசாங்கமே இண்டஸ்ட்ரியல் டவுன் இறுதியான கருத்து எது பிரையாரிட்டியா இருக்கணும்? ஒரு பொலிட்டிக்கல் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அது எந்த ஆக்கிரமிப்பு முறைப்படுத்தலோ இன்னைக்கு ஃபீஸபிள் சொல்யூஷன் அரசாங்கம் கவனம் செலுத்த, உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சுருக்கம். ஃபீஸபிள் சொல்யூஷன் இருக்கின்ற எல்லா நீர்நிலைகளிலிருந்தும் தூர்வாரி அதை ஒழுங்கா பராமரிச்சாலே சென்னைக்கு 40 TMC தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு நாம வந்து கர்நாடகா கூட சண்டை போடுறது வந்து ஒரு 5 TMC 10 TMCக்கு. இன்னைக்கு நாம வந்து இந்த மழை நீரை சேகரிக்காம விட்டு விளைவு தெரியுமா 370 TMC கடலுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆக இன்னைக்கு சென்னையோட வெள்ளம்ங்கிறது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டங்களை சேர்ந்த நீர்நிலைகளை சேர்ந்த வெள்ளம் தான் அது.
3600 நீர்நிலைகள் இன்னும் சென்னை இந்த 3 மாவட்டங்கள் இருக்கு. இதை நீங்க தூர்வாரி அதோடைய நீர்பரப்பு பிடிப்புலாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா நமக்கு 40 TMC தண்ணி கிடைக்கும். 3 வருஷத்துக்கான தண்ணி. நீர்நிலைகளா பராமரிச்சு டீக்ளாசிஃபை பண்ணாம மற்ற இடங்களா மழைநீர் சேகரிப்பு கொண்டு வந்தது மூலமாக பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் அவர்கள் பாராட்டினாங்க தமிழ்நாட்டில் மழைநீர் சேகரிப்பு மூலமா எத்தனை நன்மைகள் தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீர் ஆதாரங்களையும் மாண்பு முதலமைச்சர் நீ கணக்கெடுக்க சொல்லி இந்த 3 துறையும் சேர்ந்து இனிமேல் எதிர்காலத்தில் பாதிப்பு வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இன்னைக்கு அரசு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 2 ஆட்சி பணியாளர்கள் கஜலட்சுமி, அமுதா உள்ளிட்ட ஆட்சி பணியாளர்கள் அதிரடி நடவடிக்கையில ஆக்கிரமிப்புகளை அகற்றி வராங்க. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு கான்சியஸ் அரசுக்கோ மக்களுக்கோ நீர்நிலைகளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு பேரிடர் காலத்துல மட்டும் இல்லாம தொடர்ந்து இருக்கணும். நீர்நிலைகளா பராமரிக்கப்படணும். நீதிமன்ற தீர்ப்பிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நீர்நிலைகளை வெட்டி வைத்த உருவாக்கிய நமது முன்னோர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் அல்ல. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் அழிச்சிட்டு மற்ற இடங்களா மற்ற வளாகங்களா மாற்றுவதற்கு அதை சரியா பராமரிக்காததோட விளைவை இந்த பேரிடரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இன்னும் மோசமான பேரிடர்களை, இன்னும் மோசமான பாதிப்புகள்ல இருந்து நம்ம தற்காத்துக் கொள்ள இந்த நீர்நிலைகளா பராமரிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் அதை உறக்கச் சொல்கிறது. நாமும் அரசும் மக்களும் அரசியல் கட்சிகளும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய விவகாரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.